லூக்கா 6:19 அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு குணமாக்கினபடியாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். இன்றைக்கும் அவர் வல்லமை மாறாததாக இருக்கிறது. இந்த குணமாக்கும் வல்லமை அவருடைய சீஷர்களிடத்திலும் இருந்து புறப்பட்டது. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5:15-16. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கு போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்போஸ்தலர் 19:11-12. இன்றைக்கும் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வரங்கள் யாரிடத்தில் தங்கி செயல்படுகிறதோ அவர்கள் மூலம், அவர்களுடைய ஊழியத்தின் மூலம் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு ஜனங்களை குணமாக்குகிறது. பிசாசுகள் புறப்பட்டு ஓடுகின்றன. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். கர்த்தரிடத்தில் அபிஷேகத்தின் மூலம் வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபம். கர்த்தாவே, என்னையும் உம்முடைய ஆவியினாலும் வரங்களினாலும் நிரப்பும்.